கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே, கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு, உங்களுக்கு இதற்கு முன்னர் 2 ஆசனங்கள் இருந்தது, உங்களை ஒரு ஆசனத்துக்கு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை 3 பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். வன்னியில் இருந்து 2 பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். முழு வன்னி யாழ்ப்பாணம் முழு 2 மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு, இனவாசமற்ற செயற்பாடு. ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை பிடிந்ததென்று பாடு, சங்க காலம் திரும்பியது ஆடு. தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னுறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் அவர்களை 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வேணா பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அப்ப அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது. அப்போ அந்த அழிவுகரமான வேலைகளை செய்கின்றார்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தொடர்பாக நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பலை, குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் நினைக்கின்றேன். தயவு செய்து இந்த அழகான வாழ்வு இந்த புருடா எல்லாம் என்கிற மாவட்டத்தை தயவு செய்து வந்து சொல்லிட்டு போக வேண்டாம். அதே போலதான் வாழச்சேன பிரதேசத்திலே ஒரு தனியார் ஒருவர் ஒரு வேலியை அடைத்து மீனவர்களுக்கு போட் நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலை பற்றி நீங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசினாங்க. முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய தம்பி அந்த வேலியை அடைச்சி வச்சிருக்கிறார், புள்ளியானுடைய தம்பி. நான் கடந்த காலத்தில் சொன்னால் சில நேரம் என்பிபி அரசாங்கம் புள்ளியாண்ட ஆதரவுடன் சேர்ந்து சில பிரதேச சபைகளை கைப்பற்றதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை இணக்கப்பாடு நட்டினபடியாக சில விடயங்களை அவருக்கு காப்பாற்றி விடுறீங்களான்னு கூட தெரியாது. இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை மாத்திரமல்ல இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது இந்த கஜேந்திர பொன்னம்பலம் என்பவர், அவருடைய பாட்டன், அவருடைய அப்பர், இவர் எடுத்துக்கொண்டாலும் இனவாதம். விசேடமாக இன்று காலையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது இந்த சபையில் வந்து விசேடமாக எங்களுடைய முதலாவதாக எதிர்க்கட்சி தலைவர், உங்களுடைய தலைவர் பேசினார்கள். நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியம் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ பெரிய விளையாட்டு காட்டப் போகின்றார் என்று. பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ ஒன்று வருகின்றதா என்று தேடி பார்த்தா வேறு எதுவும் அல்ல, சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த விதமான அர்த்தமோ பொருத்தமோ, முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்கடா அப்பா. உண்மையிலேயே இந்த அதாவது மீன்பிடி அமைச்சுக்கு நீங்க எவ்வளவு பேசுறீங்க? அப்ப அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இதில் ஃபெயில் ஆயிருக்கார். சரியா? அப்போ அந்த பேச்சு முடிஞ்சாச்சு, போயாச்சு. அதன் பிறகு இன்னொருத்தர் தட ஓடி வந்தார். யாருன்னு கேட்டால் 2029ஆம் ஆண்டில் நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த 21ஆம் தேதி இந்தா பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்டை காட்டினார் ஒருத்தர். அப்போ அந்த ஆள் வந்த பிறகு என்ன சொன்னார்? உண்மையில் நாங்களும் பார்த்தோம் என்னான்னு கேட்ட வேறு இதில் வந்த நிமிஷத்தில் இருந்து வேறு எந்த கதையும் கிடையாது. வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு கடைக்காரருடைய பேச்சுக்கள் மாதிரி தான் இருந்ததே தவிர உண்மையிலேயே மக்களுக்கான அல்லது மீன்பிடி துறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல சொல்லணும்.
அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த 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 பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள், தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய ஆக்களாக மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம். அதாவது, நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம், அது மாத்திரமல்ல, உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒரு போதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் வெறும் இனவாத வார்த்தைகள். தயவுசெய்து அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை மாத்திரம் காக்குகின்ற செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்கள் இன்றைக்கு நேற்றல்ல, நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம். அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை, சரியா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. இருந்த போதிலும் கூட ஒன்று மறந்துக்கூடாது, அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம், இன்றும் அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் கடந்த காலங்கள் முழுவதும் நாட்டை நாசமாக்கியவர்கள், கடந்த காலங்கள் பூராவும் நாட்டை நாசமாக்கியவர்கள் மேலும் இன்னமும் நாசமாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார், வேறு யாருமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாட்டனும் அரசியல் செய்தார், அவருடைய அப்பரும் அரசியல் செய்தார், இவரும் இன்றைக்கு அரசியல் செய்கிறார். அப்பனாலையும் பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது. ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை மாத்திரமல்ல, இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும், அதாவது இந்த கஜேந்திர பொன்னம்பலம் என்பவர், அவருடைய பாட்டன், அவருடைய அப்பர், இவர் எடுத்துக்கொண்டாலும் இனவாதி. அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஜேவிபியான நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டோம் என்று நான் கூறுகின்றேன். அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல, 2 தடவைகள் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர். 2 தடவைகளும் எங்களுக்கு 80,000க்கு அதிகமான எங்களுடைய தோழிகள், தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது, எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது, அவன் தமிழன் என்ற காரணத்தினால், அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி, அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் ஜேவிபி என்பது. அதன் காரணமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு, உங்களுக்கு இதற்கு முன்னர் 2 ஆசனங்கள் இருந்தது, உங்களை ஒரு ஆசனத்துக்கு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை 3 பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள். வன்னியில் இருந்து 2 தெரிவு செய்திருக்கின்றார்கள். முழு வன்னி, யாழ்ப்பாணம், முழு 2 மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு, இனவாதமற்ற செயற்பாடு, இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை, அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு, எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு, இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு இந்த நிலைமைகள் மாற்றமடைந்து. ஆகவே வணக்கம். கௌரவ அவையை தலைமை தாங்கும் பேரவையின் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் கடற்தொழில், நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே,
போஷணையிலும் வேலைவாய்ப்பிலும் உணவு பாதுகாப்பிலும் அந்நிய செலாவணியிலும் அரச வருவாயிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றுகின்ற கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் தொடர்பான இன்றைய விவாதத்திலே வன்னி மாவட்டத்தில் இன்னமும் சீர் செய்யப்பட வேண்டியுள்ள பகுதிகளை விவாதிக்க விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் மொத்த தேசிய உற்பத்தியில் 1% பங்களிப்பை கடல் தொழில் வழங்குகின்றது. இந்த ஆண்டின் தேசிய ஏற்றுமதி வருவாயில் 2.4% பங்களிப்பை வழங்கியுள்ளது. இலங்கை வாழ் மக்களின் விலங்கு புரத உட்கொள்ளலில் 50%க்கும் அதிகமான பங்களிப்பை கடல்சார் உணவுகள் வழங்குகின்றன. இது உலகளாவிய சராசரியிலும் 3 மடங்கு உயர்வாகும். 1 மில்லியனுக்கும் அதிகமான இலங்கையர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த மீன் வளத்தை வாழ்வாதார மூலமாக நம்பியுள்ளனர். கடலோர மீன்பிடி, கடலோர மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு அனைத்தும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறைக்கு முக்கியமான பங்காற்றுகின்றன. இருப்பினும் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறையின் வலிமை சீரற்றது. குறிப்பாக வடகடல் பகுதியில் மிகவும் சீரற்ற அணுகல் கடல் தொழில் பரப்பில் காணப்படுகின்றது. இலங்கையில் கடந்த ஆண்டின் மொத்த மீன் விளைச்சலின் 16% பங்களிப்பை வடகடல் வழங்கியுள்ளதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் 2024 ஆண்டு அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் வடகடலின் பங்களிப்பு அதன் வளநிலையுடன் ஒப்பிடும்போது மிக குறைவாகவே உள்ளது. உள்ளூரில் தொடரும் சட்டவிரோத மீன்பிடி முறைகள், எல்லை தாண்டிய இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய மீன் வள சுரண்டல் வடகடலின் மீன் விளைச்சலுக்கு சவாலாகும் முக்கிய காரணிகள் ஆகின்றன. சட்டத்துக்கு புறம்பான ஒழுங்குபடுத்தப்படாத அறிக்கையிடப்படாத மீன்பிடியால் IUU வருடாந்தம் உலகளாவிய வகையில் 26 தொடக்கம் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் 2020 ஆண்டின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் துறைமுக அபிவிருத்தி பணிகள், படகுத்தள மறுசீரமைப்பு, மீன்பிடி தொழிலுக்கான துணை உபகரணங்களை வழங்கல், நன்னீர் மீன்பிடி ஊக்குவிப்பு, விழிப்புணர்வு திட்டங்கள், ஆராய்ச்சி முன்னெடுப்புகள் உள்ளிட்டவற்றுக்கான முன்மொழிவுகளை வரவேற்பதோடு மீனவர்களுக்கும் நிலைபெறான மீன்வள சூழமைவுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும் காரணிகளை இழிவளவாக்குவதற்கான முயற்சிகளிலும் கூடுதல் கரிசனை கொள்ளுமாறு கடற்தொழில் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வடமாகாணத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் பலமுறை இந்த அவையிலே விவாதிக்கப்பட்டன. ஏனைய துறைகளில் கொள்ளும் கரிசனையை கூட இத்துறையில் இதுவரை அரசு காட்டாதிருப்பது சற்று ஏமாற்றமாக இருக்கின்றது. இதுவரை காத்திரமான முடிவுகள் எட்டப்படாது நீடித்திருக்கும் இப்பிரச்சனையால் கடலை நம்பி வாழும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இழுவை மடி படகுகள், வெளிச்சம்பாய்ச்சி மீன்பிடித்தல், வெடிவைத்து மீன்பிடித்தல், சுருக்கு வலைகளில் மீன்பிடித்தல் உள்ளிட்டவை இலங்கையின் சட்டத்துக்கு அமைவாக தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள். இத்தொழில் முறைகளால் இலங்கையின் கடல் வளம், அதிலும் குறிப்பாக வடகிழக்கின் கடல் வளம் தற்போது வெகுவாக சீர்குலைக்கப்பட்டு வருகின்றது. சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அவை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாதிருப்பது அரசின் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். சட்டத்துக்கு புறம்பாக இயங்குபவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் தற்போது சட்டத்தை மதித்து இயங்குபவர்களே தண்டிக்கப்படுகின்றார்கள். அவர்களின் நாளாந்த வாழ்வாதாரம் தண்டிக்கப்படுகின்றது. தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை கட்டுப்படுத்தாதிருக்கும் போது நாளுக்கு நாள் அவ்வாறான தொழில் முறைகளை பயன்படுத்தும் மீனவர்களின் எண்ணிக்கை வடகடல் பரப்பில் அதிகரித்து செல்கின்றது. தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளில் நூற்றுக்கணக்கான கிலோ மீன்களை பிடித்து இலாபம் உழைக்கும் அதே கடல் பரப்பில் 5 கிலோ 10 கிலோ என எரிபொருளுக்கும் வருவாய் ஈட்டாத அளவுக்கு பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். முல்லைத்தீவில் கடந்த 2024 ஆண்டு 12,335 மெட்ரிக் டன் அளவிலான மீன் வளங்கள்
கடத்தொழில் ஊடாக புறப்பட்டதாக தங்கள் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இவ்வளவு தொகை மீன்களில் வெளிச்சம் பாய்ச்சியும் வெடிவைத்தும் இரவு வேளைகளில் சுருக்கு வலைகளை பயன்படுத்தியும் பிடித்த மீன்கள் இவ்வளவு மெட்ரிக் டன் என்ற புள்ளி விவரம் ஏதேனும் தங்களிடம் உள்ளதா? ஏனெனில் பெரும்பாலான நேரத்தில் எரிபொருளுக்கும் வருவாய் ஈட்டாத அளவு மீன்களுடனேயே பாரம்பரிய மீனவர்கள் கரை திரும்புகின்றனர். இந்த அரசு யாரை காக்கின்றது, யாரை வஞ்சிக்கின்றது என்று தெரியவில்லை. கடல் தொழிலில் இந்த அரசு ஊழலுக்கு துணை போகின்றது என்பதையே நடக்கும் நிகழ்வுகள் சான்றாக்குகின்றன. இத்தகைய மீன்பிடி முறைகள் இந்த ஆண்டோடு, அதாவது 25ஆம் ஆண்டோடு முற்றாக இலங்கைக்குள் தடை செய்யப்படும் என மீன்பிடி அமைச்சர் இவ்வாண்டு உறுதியளித்திருந்தார். கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே, உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? அறத்தை மதித்து கடலை மதித்து மீன்பிடிக்கும் மீனவர்கள் உங்கள் காலத்தில் பட்டினியால் மாண்டார்கள் என்பதை நிகழ்வாக்க வேண்டாம் என தயவுடன் இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கை கடற்பரப்பினுள் தொடர்ச்சியாக அத்துமீறும் இந்திய இழுவை படகுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் இந்த அரசின் கடப்பாடு. இத்தகைய தொடர்ச்சியான அத்துமீறல் நாட்டின் இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது. கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களே, எல்லோரும் பயன்படுத்தி செல்வதற்கு வடக்கு கடல் ஓர் ஒழுங்குபடுத்தப்படாத சிறந்த வெளி அணுகல் வலயம் அல்ல. மாறாக இது வடமாகாணத்தை சார்பாக்கும் மீனவர்களின் வாழ்வாதார திடல், அவர்களின் உரித்து. இந்த கடல் இந்த தலைமுறைக்கு மட்டுமல்ல, இனி வரும் சந்ததிகளுக்குமானது. இனி வரும் காலத்துக்குமாக இந்த கடல் வளத்தை முறையாக பேண வேண்டியது எல்லோரின் பொறுப்பும். 1996ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க கடல் தொழில் நீர்வாழ் உயிரின வளங்கள் சட்டத்தின் 27ஆம் பகுதியின் முதல் கூற்று, இலங்கை நீர்நிலைகளில் மீன் அல்லது பிற நீர் வாழ்வளங்களை நஞ்சாக்குதல், கொல்லுதல், அதிர்ச்சியூட்டுதல் அல்லது முடக்குதல் போன்ற நோக்கங்களுக்காக ஏதேனும் நஞ்சு, வெடிப்பு அல்லது மயக்கத்தை ஏற்படுத்தும் பொருள், டைனமிக் உட்பட அல்லது பிற தீங்கு விளைவிக்கும் பொருளை பயன்படுத்தல் அல்லது பயன்படுத்த முயற்சித்தலை தடை செய்கின்றது. முல்லைத்தீவு கடல் பரப்பில் இத்தகைய தடை செய்யப்பட்ட தொழில்முறைகள் இன்றளவும் நடைபெறுகின்றன. வடமாகாண கடல் பரப்பும் கூட. குறித்த சட்டத்தின் 2ஆம் கூற்று அவ்வாறே பொருட்களை தரைக்கு கொண்டு வருதல், விற்றல், வாங்குதல், வைத்திருத்தல், கொண்டு செல்லல் போன்றவற்றையும் தடை செய்கின்றது. அத்தகைய பொருள்கள் தரைக்கு கொண்டு வரப்படுகின்றன, விற்கப்படுகின்றன, வாங்கப்படுகின்றன, கொண்டு செல்லப்படுகின்றன. குறித்த சட்டத்தின் 28ஆம் பகுதி தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் அல்லது தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை சாதாரண உள்ளூர் மீன்பிடி படகுகளில் வைத்திருப்பதையோ பயன்படுத்துவதையோ தடை செய்கின்றது. அத்தகைய தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்கள் மீன்பிடி படகுகளில் வைத்து பயன்படுத்தப்படுகின்றன. இலங்கை கடற்படை, கடலோர பாதுகாப்பு திணைக்களம், கடற்தொழில் திணைக்களம், தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனம், பாதுகாப்பு அமைச்சு, இராணுவம் என அனைத்து துறையினரும் இணைந்து கூட இலங்கை மீனவர்களின் தடை செய்யப்பட்ட தொழில்முறைகளையும் எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. முல்லைத்தீவின் கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத தொழில்முறைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளரிடம் முறையிடச் செல்லும்போது தன்னிடம் போதிய அளவு ஆளணி இல்லை என பதிலளிப்பதாகவே மீனவர்கள் எம்மிடம் முறையிடுகின்றனர். கௌரவ அமைச்சர் அவர்களே, இதனை முதலிலும் கூறியதுதான். இலங்கையின் அத்தனை பாதுகாப்பு கட்டமைப்புகள் இணைந்து கூட கட்டுப்படுத்த இயலாதிருப்பின் தன்னிடம் போதிய அளவு ஆளணி இல்லை என முல்லைத்தீவு மாவட்ட உதவி பணிப்பாளர் கூறுவது உண்மையெனில் போதிய அளவு ஆளணியை குறித்த திணைக்களங்களுக்கு வழங்கி இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஆவண செய்யுங்கள். அவ்வாறு போதிய அளவு ஆளணி உங்களிடம் இல்லையே இன்று வரை சட்டத்துக்கு இசைவாக மீன்பிடிக்கும் எங்களின் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் உங்கள் திணைக்களத்துடன் வருகின்றோம், நாங்கள் எல்லோரும் வருகின்றோம், சட்டவிரோதத்தை கட்டுப்படுத்துங்கள்,
ஒவ்வொரு முறைகேடும் இங்கு நடைபெறும் போது எங்களுக்கு விடுதலை புலிகளின் நிழல் நிர்வாகத்தையே உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டியுள்ளது. விடுதலை புலிகளின் காலத்தில் இங்கு இந்திய மீனவர்களும் எல்லை தாண்டி வரவில்லை. இலங்கை மீனவர்களும் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை இங்கு பயன்படுத்த முனையவில்லை. அவர்களால் இயல்பாக கொண்டு வர முடிந்ததை ஓர் அரசாக கூட ஏன் உங்களால் இதுவரை இயலவில்லை? கரையோரங்களில் கனிய மணல் அகழ்வுக்காக முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. கொக்குழாய் முகத்துவாரத்தில் இருந்து சுமார் 44 ஏக்கர் கரையோரமாக 32 குடும்பங்களின் கரவலைப்பாடுகள், காலபோக நெற்செய்கைக்காக விளைநிலையங்கள், மானாவாரி காணிகள் அடங்கிய பகுதிகள் கனிய மணல் அகழ்வுக்கென கையகப்படுத்தப்பட்டு வேலியிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவின் கொக்குழாய் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட கனிய மணல் அகழ்வின் பின்னர் அப்பகுதி முறையாக மீள் நிரப்பப்படாதால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்து மக்களின் வாழ்வியலை சீர்குலைத்திருந்தது. அதற்கான மண் நிரப்பல் உள்ளிட்ட பரிகார செயல்பாடுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. கனிய மணலுக்காக அபகரிக்கப்பட்ட 44 ஏக்கருக்கு மேலதிகமாக அதற்கு முன்னர் பூர்வீக தமிழ் மக்கள் வாழ்ந்து தொழில் புரிந்த 20 ஏக்கர் வரையான உறுதிக்காணிகளில் போருக்கு பின்னர் சிங்கள மக்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். கொக்குழாய் கனியமணல் அகழ்வுக்கு ஒப்பான முயற்சிகள் மீண்டும் முல்லைத்தீவின் கரையோர பகுதிகளில், குறிப்பாக செம்மலை கிழக்கு, செம்மலை, அளம்பில், உடுப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கனியமணல் அகழ்வுக்கான மணல் ஆய்வுக்கென உரிய தரப்பினர் வருகை தந்தபோது அதனை மக்கள் எதிர்த்திருந்தனர். கடந்த 2024 7 31 இவ்வாறானதொரு கனியமணல் அகழ்வுக்காக கனியமணல் கூட்டுத்தாபனம், கடலோர பாதுகாப்பு திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், சுற்றுச்சூழல் திணைக்களம், நீர்வளங்கள் முகாமைத்துவ பிரிவு, புவி சரிதவியல் திணைக்களம் என்பவற்றின் அதிகாரிகளோடு கரையுறப்பெற்று பிரதேச செயல காணி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர் அடங்கலாக ஓர் அணி அளம்பில் குருசடி என்னும் பகுதிக்கு வருகை தரும்போது மக்களின் கடுமையான எதிர்ப்பினால் திருப்பி அனுப்பப்பட்டனர். அளம்பில் குருசடி தொடக்கம் தீர்த்தக்கரை வரையான சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்துக்கும் கரையோரத்தில் இருந்து 300 மீட்டர் தூரமான மேல் பகுதி வரை அளவீடு செய்து கையகப்படுத்தி கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க முயற்சியே அன்று மக்களின் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டது. பேரவையை தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோரமானது கொக்குழாய் தொடக்கம் சுள்ளிக்குளம் வரையான சுமார் 75 கிலோமீட்டர் நீளமானது. முல்லைத்தீவு முழுவதும் இவ்வாறு பல்வேறு தேவைக்கும் கையகப்படுத்தப்பட்டால் அப்போது மீனவர்கள் எங்கு தொழில் செய்வது? அம்மீனவர்களின் வாழ்வாரத்துக்கு அரசின் பதில் என்ன? மன்னாரில் பேசாலையிலும் இத்தகைய கனியமணல் அகழ்வுக்கான தொடக்க ஆய்வு முயற்சிகள் மக்கள் எதிர்ப்பால் தடுக்கப்பட்டன. இந்த நேரம் இன்னுமொரு விடயம், இது அமைச்சருக்கும் தெரியும். இந்த பாடல் ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று, தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று, காலை விடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு. தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது ஆட்சியை வடக்கு கிழக்கு தமிழர் பரப்பில் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள். மேதகுவின் ஆட்சியில் கடலிலே இந்திய இழுவை படகுகளின் அத்துமுறல்களும் அடாவடிகளும் இருக்கவில்லை. சட்டவிரோத கடல் தொழில் செயல்பாடுகள் இருக்கவில்லை. மீனவர்கள் மகிழ்ச்சியாக கடற்தொழிலில் ஈடுபட்டனர். காணி அபகரிப்புகளும் இல்லை. எனவே தமிழர் தாயகம் விவசாயத்திலும் செழித்து இருந்தது. போதைப் பொருட்கள் அறவே இல்லை. நள்ளிரவிலும் பெண்கள் சுதந்திரமாக உலவக்கூடிய நிலை இருந்தது. தாயக பிறப்பில் மக்கள் தன்னிறைவு பெற்று பாதுகாப்பாக வாழ்ந்தனர். எனவேதான் தமிழ் மக்கள் 30 செகண்ட் இறைவனாகவும் அவரது ஆட்சி காலத்தினை சங்க காலமாகவும் போற்றுகின்றனர். அந்த தமிழினத்தின் இறைவனுக்கு இன்று பிறந்த நாள். இந்த உயரிய சபையிலே மேதகு வேணா பிரபாகரன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. Honorable Minister Ramalingam. கௌரவ ரவிகரன் அவர்கள் குறிப்பிட்ட 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒரு விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே,
அதாவது வடகடலில் மீன்பிடிக்கின்ற விஷயமாக அங்கு கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற பிரதானமான பிரச்சனை இழுவைமடி படகு. அப்போ இந்த இழுவைமடி படகு சம்பந்தமாக இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பு, இந்திய தமிழ்நாட்டு மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு. அப்போ இது தொடர்பாக ஒரு கணிசமான அளவுக்கு இன்னைக்கு விஷயமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுப்பது போதாது. ஒன்று. இரண்டாவதாக, அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அங்கு சட்டவிரோதமாக மீன்பிடிக்கப்படுகின்ற சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தப்படுகின்றது. அப்போ அந்த சட்டவிரோத முறைகளுக்கு காரணகர்த்தாக்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ரவியாரன் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் தயவு செய்து நீங்கள் அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை பயன்படுத்தி பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய வடகடலே இல்லாமல் போகின்றது. அப்போ அந்த அழிவுகரமான வேலைகளை செய்கின்றார்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தொடர்பாக நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட விரும்பலை, குறிப்பிட்டால் உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் நினைக்கின்றேன். இருந்த போதும் கூட நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அவைகளையும் கூட ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Honorable Thanura Disanayake, you have 10 minutes. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මම හිතන්නේ අපි රටක් විදිහට බොහෝ පරිවර්තන වලට අපේ ආණ්ඩුව ජාතික ජනබලවේගය විසින් පරිවර්තනය කරමින් යන මොහොතක විශේෂයෙන්ම ලෝකයේ විශාල පරිවර්තනයකට දායක වෙලා තිබෙන ශේෂ්ත්‍ර කිහිපයක மிக முக்கியமாக கௌரவ නියෝජ්‍යමත්තුමා මේ කණේ අර හෙඩ්ෆෝන් එක දාගත්තා නම් හොඳයි. கௌரவ தலைமைத்தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய வாழ்வாதாரம், கூடுதலாக வாழ்வாதாரம் தங்கியிருக்கிற 3 விடயங்களும் மீன்பிடி, விவசாயம், கால்நடை. அந்த வகையிலே இன்று இந்த மீன்பிடி அமைச்சினுடைய விவாதத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது, மீன்பிடித்துறை அமைச்சினூடாக நடக்காவிட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக 2025ஆம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் நான் முன்வைத்த ஒரு கோரிக்கை, களுவங்கேணி புன்னக்குடாவை அந்த பிரதேசத்தை இணைக்கும் வகையாக ஒரு பாலம் ஒன்று அமைத்து தருமாறு கேட்டிருந்தோம். அந்த மீனவர்கள் கடும் மாரி காலத்திலே கடும் கஷ்டப்படுவதை இட்டு அந்த பாலத்தை அமைத்து தருமாறு கேட்டிருந்த நாங்கள் அந்த வகையிலே கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் அந்த பாலத்துக்கான நிதி ஒதுக்கீடை செய்து அந்த பாலத்தை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த வகையிலே முதலாவது அரசாங்கம் செய்கிற நல்ல விஷயங்களையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இந்த விடயத்துக்கு நான் இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இருந்த போதிலும் கௌரவ ராஜாங்க அமைச்சருக்கு நான் இந்த மொழிபெயர்ப்பு செய்கிற அந்த காதலி அந்த ஹெட்ஃபோனை போட சொன்னதுக்கான காரணம், கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்திலே நடந்த மீன்பிடித்துறை சம்பந்தமான அந்த அபிவிருத்தி கூட்டத்துக்கு வருகை தரவில்லை. நான் நினைக்கிறேன் அவருக்கு அன்று வேறு சில காரணங்கள் இருந்ததால் அவரால் வர முடியாது. பிரதி அமைச்சர் அவர்கள் தான் வருகை தந்திருந்தார். பிரதி அமைச்சர் அவர்கள் வருகை தந்த பொழுது நாங்கள் பிரதி அமைச்சரிடம் பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் வந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட எந்த ஒரு தீர்மானம் கூட நடைமுறைக்கு வரவில்லை. இது நீங்கள் உங்களுடைய அலட்சியமான போக்கா இல்லாட்டி நடைமுறை சிக்கலாக இருக்க முடியாது என்ன காரணம் என்று சொன்னால், நாங்கள் கேட்டது 6 பீக்கன் லைட். இந்த பீக்கன் லைட்களை நாங்கள் கேட்ட இடங்களை நான் மிக முக்கியமாக சொல்ல போனால், பீக்கன் லைட் என்று சொல்றது கௌரவ பிரதி அமைச்சருக்கு தெரியும். දුන්නේ නෑ ගරු ඇමතුමා, දුන්නේ නෑ. දැන් මම දැන් සල්ලි වෙන්කර් ගරු ඇමතුමා, நீங்கள் நிதி ஒதுக்கணும்னு சொல்றீங்கள். 6 மாதங்களை கடந்தும் அந்த நிதி வரையும் இல்லை, பல்ப் வரவும் இல்லை. நாங்கள் கேட்டது மீன்பிடி துறைமுகம் இல்லை, மீன்பிடி துறைமுகம் கேட்ட நாங்கள். ஆனால் இந்த பீக்கன் லைட் நாங்கள் காயங்கேணி, பாலடித்தோனா, களுவங்கேணி, புன்னக்குடா, தலவாய் இப்படி பல இடங்களுக்கு பீக்கன் லைட் கேட்ட பொழுதும் இல்லை. நீங்கள் அனுப்பியிருக்கிறது சோலார் லைட், நீங்கள் அனுப்பியிருக்கிறது ஒரு சின்ன சோலார் லைட். நாங்கள் கேட்குற சோலார் லைட் கௌரவ அமைச்சர் அவர்களே, சோலார் லைட்டை போட்டு நாங்கள் ஆட்டோ 3 வீலர் நிப்பாட்டுறதுக்கு கேட்கல. ஆழ்கடலில் இருந்து வரும் படகுகளுக்கு சின்ன ஹரி ஒபத்துமா நன்றி. கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த சபையில் அதுக்கான வாக்குறுதியை தந்திருக்கின்றார். அதை செய்து தருவதாக நாங்கள் எல்லாம் நம்பிக்கையிலே தான் வாழ்க்கை. நாங்கள் உங்களை நம்புகிறோம். இந்த விடயத்தில் நீங்கள் செய்து தருவீங்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல தான் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த மீன்பிடி துறையை பொறுத்தளவிலையும் கூட கடல் வளங்களை நம்பி வாழ்கிற மக்கள், மற்றது நன்னீர் மீன்பிடியை நம்பி வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நன்னீர் மீன்பிடியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் ஒரு மீன் குஞ்சொன்று 4 ரூபா 50 4 rupees and 50 cents 4 ரூபா 50 படித்தான் ஒரு மீன் குஞ்சை வளர்ந்துக்கிறார்கள்.
இப்பொழுது இந்த அரசாங்கம் வந்து அதை 6 ரூபாய்க்கு அதிகரித்து அரசாங்கம் 6 ரூபா 50 மானியமாக வழங்குறதாக ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கிறீங்க. நான் சொல்றது சரிதானே? 6 ரூபா 50 ரூபா அரசாங்கம் மானியமாக வழங்கும். மீன் குஞ்சினுடைய விலையை 4 ரூபா 50 இந்த 6 ரூபாய்க்கு அதிகரித்திருந்தால் 12 ரூபா 50 ஒரு மீன் குஞ்சுக்கு தேவை. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கௌரவ அமைச்சர் அவர்களே 50க்கு அதிகமான குளங்கள் இருக்கின்றது. ஸ்மால் டேங்க்ஸ், மீடியம் டேங்க், லார்ஜ் டேங்க். இந்த 50 சிறிய குளங்கள், பெரிய குளங்கள், இந்த 3 வகையான குளங்களை நம்பி வாழ்கிற குடும்பங்களுடைய எண்ணிக்கை 2500 அளவில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த முன்வைத்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்துக்காக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 84 லட்சம் ரூபா ஒதுக்கீடு மீன் குஞ்சு விடுவதற்கு சொல்லி நீங்கள் உங்களுடைய அறிக்கையிலே வழங்கியிருக்கிறீர்கள். கௌரவ எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் கந்தசாமி பிரபு அவர்களும் இந்த விடயம் சம்பந்தமாக ஃபிஷரிஸ் நெல்சன் அவர்களுடன் கடந்த கூட்டத்திலே ஒரு சில விடயங்களை கேட்டறிந்தார். கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த மீன் குஞ்சுகளை வழங்கும் பொழுது உங்களுடைய அரசாங்கம் முன்வைத்திருக்கிற திட்டம் எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் 40 லட்சம் ரூபாய்க்கு மீன் குஞ்சுகளை அந்த மீனவர் சங்கம் வாங்கினால் நீங்கள் 44 லட்சம் ரூபா உங்களுடைய மானியத்தை வழங்குவீங்கள். ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்று சொன்ன கௌரவ அமைச்சர், மீன்பிடி சங்கங்களுக்கிட்டே அந்த அளவுக்கு நிதி இல்லை. அப்ப இன்று நிலவரத்தை எடுத்து பார்த்தால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மொத்தமாக சங்கங்களுடைய கையில இருக்கிற காசினுடைய பெறுமதி 12 லட்சம் ரூபா. அரசாங்கம் மேலதிகமாக தார் 6 ரூபா 50 மானியத்தை வைத்து 25 லட்சம் ரூபாய் வேலை திட்டம் தான் செய்யலாம். சங்கங்களுடன் பேசிய பொழுது இன்னும் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய் மேலதிகமாக அவங்க போட்டாலும் அந்த 84 லட்சம் ரூபான்னு சொல்ற நீங்க டார்கெட்டுக்கு நீங்க போக முடியாது. கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் 4 ரூபா 50 குஞ்சையும் தந்து, மீன் குஞ்சையும் தந்து, அதே நேரத்தில் ஒரு 50,000 30,000 மீன் குஞ்சுகளை வாங்கும் பொழுது மானியமாக ஒரு 20,000 15,000 மீன் குஞ்சுகளை மாவட்டத்துக்கு வழங்கினார்கள். அதை இலவசமாக அந்த குளங்களிலே விடுவார்கள். அப்ப இந்த அரசாங்கத்தின் கீழே கௌரவ அமைச்சர் அவர்களே, கடல் தொழிலை நம்பி வாழ்றவர்களுக்கும் பல சிக்கல்கள் இருக்கின்றது. நன்னீர் மீன் வினாடி திக காலையே தின்னே வாழ்ற மக்களுக்கும் சில பிரச்சனை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயம் சம்பந்தமாக உங்களுடைய கரிசனை எடுத்து நீங்கள் கடந்த காலத்திலே செய்தது போல 4 ரூபா 50 படி மீன் குஞ்சை தந்தால் ஓகே, அப்படி இல்லாவிட்டால் மானியத்தின் அடிப்படையில் 20,000 இல்லாட்டி 30,000 மீன் குஞ்சுகளை தந்தாலும் ஓகே. அப்படி இல்லாவிட்டால் தயவு செய்து இந்த அழகான வாழ்வு இந்த புருடா எல்லாம் எங்கள் மாவட்டத்தை தயவு செய்து வந்து சொல்லிட்டு போக வேண்டாம். அதே போலதான் வாழச்சேன பிரதேசத்திலே ஒரு தனியார் ஒருவர் ஒரு வேலியை அடைத்து மீனவர்களுக்கு போட் நிப்பாட்ட முடியாத ஒரு சூழலை பற்றியும் நீங்கள் வந்த பொழுது நாங்கள் பேசினாங்கள். நீங்கள் அந்த விடயத்தை கரையோர பாதுகாப்பு பிரிவு அங்கே எங்கட கௌரவ பிரபு அவர்கள் இருக்கின்றார், அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்க சபையில் இருக்கிறார், நீங்களும் சொல்லலாம் அமைச்சருக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக. முன்னாள் ராஜாங்க அமைச்சருடைய தம்பி அந்த வேலியை அடைச்சி வச்சிருக்கிறார், பிள்ளையானுடைய தம்பி. நான் கடந்த காலத்தில் சொன்னால் சில நேரம் என்பிபி அரசாங்கம் புள்ளையாண்ட ஆதரவுடன் சேர்ந்து சில பிரதேச சபைகளை கைப்பற்றதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தை இணக்கப்பாடு நட்டினபடியாக சில விடயங்களை அவருக்கு காப்பாற்றி விடுறீங்களான்னு கூட தெரியாது. இருந்தாலும் அவ்வாறு இல்லை என்று நான் நம்புகின்றேன். நீங்கள் இந்த விடயத்தை கரசனை எடுக்கணும்னு சொல்றேன். இறுதியாக ஒரே ஒரு விடயம், நான் ஐ எம் வைண்டிங் அப். மீன்பிடி துறை நம்பியிருக்கிற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை செய்த ஆறுமுகம் லிங்கராசா என்ற 40 வட்ட மீன்பிடி அமைப்பினுடைய தலைவர் அவர்களை நேற்றைய தினம் அபாண்டமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே கைது செய்திருக்கிறார்கள். அவர் தொல்பொருள் சின்னங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியதாக நாங்கள் அவரை புனையில் எடுத்திருக்கிறோம். தயவு செய்து மீனருடைய வாழ்க்கையை அளிக்காதீங்கள். இறுதியாக ஒரு விடயம், ஐ எம் வைண்டிங் அப் சார். ඉරදියා හොරු වඩේ මට්ටකලපු මාවට්ටතිලේ ගරු ඇමතුමාගේ අවධානයට මේක වෙන ඇමතිවරුත් ඉන්නවා නම් අහගන්න. මඩකලපුවේ ෆිෂරීස් ඩිපාර්ට්මන්ට් එකෙන් හැදුව පෙට්‍රල් ස්ටේෂන් 3ක්. කළුවන්කර්ණි, පාලමීන් මඩු, ඕන්තාච්චි මඩම්. ඕන්තාච්චි මඩ ඔබතුමා ඉන්න රැස්වීමේ සාකච්ඡා වුණා. ඕන්තාච්චි මඩම් සෙට් අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමා. ගරු ඇමතුමාගේ අවධානයට ඇමතුමා මං හිතන ඉඩ දෙයි එක කියන්න. ඕන්තාච්චි මඩම් ෂෙඩ් එක අපි ප්‍රාදේශ සභාවට දෙන්න කියලා ඉල්ලුවා. මොකද මේ ෂෙඩ් එක වහලා තියෙන්නේ. දැන් කළුවන්කර්ණි ෂෙඩ් එක මැයි මාසේ 12 වෙනිදා ඉඳන් කිසිම පර්මිෂන් එකක් නැතුව පෞද්ගලික පුද්ගලයෙක් පෙට්‍රල් එතන ඩීසල් කෙරසින් ඔයිල් ව්‍යාපාරය කරගෙන යනවා. ඒ සංගමයට සල්ලි දෙන්නෙත් නැහැ. මොහු ඩග්ලස් දේවානන්ද ඇමතුමාගේ පක්ෂයේ මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ සංවිධායක. පෞද්ගලික ආණ්ඩුවල චෝදනා කරේ මොහු බලය භාවිතා කරලා දේශපාලනඥයන්ට පගා දෙනවා කියලා. දැන් පාර්ලිමේන්තු මඩු සහ කළුවන්කර්ණි එකේ ඇග්‍රීමන්ට් එක මැයි 12 ඉවරයි. ඇග්‍රීමන්ට් එකක් නැතුව පුළුවන් ද ගරු ඇමතිතුමා මාස 6කට වැඩි කාලයක් හරි බොහොම ස්තුතියි අවසන් කරනවා. මාස 6කට වැඩි කාලයක් කොහොමද ඇමතුමා ෂෙඩ් එකකදී මේ NPP රජය යටතේ වංචා දූෂණයට ඉඩ තියනවාද කියන එක මම අහලා මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි. ගරු අබුබකර් ආදම්බාව ගරු මන්ත්‍රීතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා. ගරු මන්ත්‍රීතුමා
வாழைச்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற அந்த கரையோரத்தில் நிறுத்தப்படுகின்ற அந்த விடயம் தொடர்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போன்று அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொண்டிருந்தோம். அதனை நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக வெகு விரைவில் அதுக்குரிய ஒரு வருஷம் இல்லை, நாங்கள் குறிப்பிட்ட காலம்தான் அது இணங்கக்கூடிய இருந்தது. வெகு விரைவில் அதுக்குரிய பிரதேசத்தில் நாங்கள் தீர்மானம் மேற்கொள்ளும். நன்றி நன்றி. இன்றைய தினம் கடற்றொழில் அமைச்சு தொடர்பாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் தர்க்கத்தில் ஈடுபட்டனர்.